ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் மாரி பிரேத ஜென்மம் எடுத்த ஜென்மங்கள், அதாவது இங்கு வாழும்பொழுது எப்படி வாழ வேண்டுமோ அந்தமாரி வாழாமல் நிறைய பாவங்களை செய்து இதேமாரி சென்ற ஜென்மங்கள் போய் அங்கு நரகத்திலோ சொர்க்கத்திலோ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காமல் அனுபவிப்பவர்களை தவிர அதை அனுபவித்து தீர்த்தாலும் இது தீராதுங்கிற மாதிரி இருக்கிறப்பட்ட ஜென்மங்கள் ஆவி உருவமாக பிரேதம் பைசாசங்களாக அலைவார்கள். அவங்க எத்தனை காலம் அலைவார்கள், அவங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கருடன் பகவான்கிட்ட கேட்குறாரு. பகவானும் சொல்கிறாரு, அதேமாரி அதுக்கு உள்ளவங்க தெரிஞ்சால் பெரியவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும். எனக்கு அடிக்கடி இதுமாரி வருது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொல்கிறது தான் அது பெரிய வாக்காக எடுத்துக்கணும். எடுத்து இதுமாரி சேத்திராடணும், புண்ணிய நதிகளில் நீராடுறது, இதுமாரிலாம் பண்ணி அங்கெல்லாம் போய் தான தர்மங்கள்லாம் செய்யணும். செஞ்சால் இவங்க அந்த பிரேத இவங்கள்லேருந்து வர துன்பங்களையும் அனுபவிக்காமல் இருக்கணும், காப்பாற்றப்படுவாங்க. இன்னும் அவங்களுக்காக நல்ல காரியங்களை இங்கே செய்யும்பொழுது அந்த பிரேதம் நீங்கி அவங்களும் ஒரு ஜென்மம், ஒரு புழு பூச்சியாவோ இல்லைன்னா ஒரு மனுஷனாவோ ஏதோ பிறக்கிறதுக்கு அவங்க இதுபடி அது நடக்கும். அது இவங்க இது பண்ணுறதுனால இவங்களும் இவங்களை காப்பாற்றிட்டு அந்த பிரேத ஜென்மத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தாய் தந்தை குரு மூவரும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம், அவங்கள சாதாரணமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு பகவான் சொன்னார். மேற்கொண்டு பார்ப்போம். எந்த காலத்திலும் அவர்களை பூஜிப்பது மனிதனின் கடமை. யார்? தாய் தந்தை குரு. அவர்களுடைய சொற்படி நடக்க வேண்டும். தாய் தந்தையரை பூஜை செய்து வருகின்ற ஒருவன் தேவ ஆராதனை, பிராமண பக்தி, தீர்த்த யாத்திரை, திவ்ய தேச யாத்திரை முதலியவற்றில் எதையும் செய்யாமற் போனாலும், கவனிங்க, எதையும் செய்யாமற் போனாலும் அது பெரிய குற்றம் அன்று. தாய் தந்தை குருவிட்ட அவங்கள பூஜித்து, அதாவது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். குற்றம் இல்லைங்கிறார். அதுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, போகாட்ட கூட குற்றம் இல்லை. தாய் தந்தையரை பூஜிக்காமல் அவர்கள் சொற்படி நடவாமல் இருந்து கொண்டு மேற்சொன்ன அத்தர்மங்களை எல்லாம் போகிறது வருது அதெல்லாம் அனைத்தையும் தவறாமல் செய்தாலும் அவை யாவும் வியர்த்தனமே, எல்லாம் வீண்தான். அவற்றால் சிறிதேனும் பயன் உண்டாகாது. தாய் தந்தை மரித்த பிறகு அவர்களை குறித்து தான தர்மங்களை எவன் ஒருவன் செய்கிறானோ அவற்றின் பயனை அவனே அடைகிறான். புத் என்ற நரகத்திலிருந்து தாய் தந்தையரை கரையேற்றுவதனாலேயே மகனுக்கு புத்திரன் என்ற பெயர் உண்டாயிற்று. அதாவது புள்ள பிறகுலன்னா புத்துங்கிற நரகத்தில் விழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து காப்பாற்ற இவன் புத்திரன், அதனால் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றினால புத்து அப்படிங்கிற நரகத்துக்கு செல்லாமல் அவளை காப்பாற்றிடுறதுனால இவனுக்கு பேர்லேயே ஒரு அர்த்தம், புத்திரன். எவன் ஒருவன் தாய் தந்தையர் சொற்படி நடவாமல் தன் பெண்டு பிள்ளைகளின் சொற்படி நடக்கிறானோ அவன் புலையனும் புலையனாவான். ரொம்ப கீழ்த்தரமானவன், கீழான இந்த இதை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ கலுடா, அதாவது கருடா, கிணற்றிலாவது நதியிலாவது விழுந்து மரித்தவனுக்கு வாளால் வெட்டப்பட்டு இறந்தவனுக்கும், அதாவது கிணறு இல்லை நதியில் விழுந்து செத்து போனவன், வாளால் வெட்டப்பட்டு கத்தியால் குத்தி செத்து போனவன், தற்கொலை செய்து கொண்டவன், இதேமாரி உள்ளவங்களுக்கு ஓராண்டு காலம் வரையிலும் எந்தவித கிரியையிலும் செய்யலாகாது. செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மேலே கிரியைகள் செய்யணும்லாம் சொல்லியிருக்கா இல்லையா,
இந்த 3 இதேமாரி இருக்கிறவங்களுக்கு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு விட்டுறணும். ஒரு வருஷத்துக்கு அது அங்கே திண்டாடினாக்கா இறைவன் கொடுத்த உயிரை மாற்றிக்கிறதுக்கு ஏதான உரிமை இருக்கா நம்மளுக்கு? இதேமாரி பண்ணாக்கா என்ன பண்ண முடியும்? அதனால் அதேமாரி ஒரு இதை வகுத்து வச்சுருக்கார் சுவாமி. அவங்களுக்கு ஒரு வருஷத்து வரைக்கும் எந்த கர்ம காரியங்களும் பண்ணக்கூடாது. கர்மம் செய்வதற்குள் குடும்பத்தில் திருமணம் முதலிய வைபவங்களையும் விசேஷ தர்மங்களையும் செய்யலாகாது. அந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் தீர்த்த யாத்திரை சேத்திராடல் முதலீட்டிலும் ஈடுபடலாகாது. வருஷ முடிவில் கர்மம் செய்து அதன் பிறகு யாவும் செய்யலாம் என்று பகவான் கூறினார். ஸ்ரீமன் நாராயணர் இவ்வாறு கூறியதும் கருட பகவான் திருமகள் தலைவனை திருவடி தொழுது, அதான் பகவானை காலை வணங்கி, ஓ அனந்த கல்யாண கூட நிலையரே, ஒரு ஜீவன் எத்தகைய பாவங்களால் பிரேத ஜென்மத்தை அடைகிறான்? அத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் என்ன பொருளை உண்பான்? எங்கே வசிப்பான்? இவற்றை அடியனுக்கு போன்றருள வேண்டும் என்று கேட்கவும் பரமபதநாதன் பக்ஷிராஜனை நோக்கி கூறலானார். கருடா, பூர்வ ஜென்மத்தில் மகாபாவம் செய்தவனே பிரேத ஜென்மத்தை அடைவான். ஒருவன் பெரு வழிகளில் கிணறு, தடாகம், குளம் முதலியவற்றை வெட்டியும் தண்ணீர் பந்தல் வைத்தும் சத்திரம், தேவாலயம் முதலியவற்றை கட்டியும் பலருக்கும் பயன்படும்படியான தர்மத்தை செய்ய அவனது குலத்தில் பிறந்த ஒருவன் முன்னவன் மரித்தவுடன் அவற்றை விலைக்கு விற்பானாயின், அதாவது அப்பா இதெல்லாம் பண்ணிடுறாரு, கிணறு வெட்டுறாரு, குளம் வெட்டுறாரு, இதேமாரி தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு, சத்திரம் வச்சு வரவங்களாம் சாப்பிட வைக்கிறாரு, இதேமாரி பண்ணிகிட்டு இருக்கிறவன் அவர் மண்டையை போட்ட உடனே விற்க ஆரம்பிச்சிடான்னு வச்சுங்க, அவங்களாம் நேராக இதுதான் ப்ரமோஷன். இது பிரேத ஜென்மந்தான். அவனது குலத்தில் பிறந்த ஒருவன் முன்னவன் மரித்தவுடன் அவற்றை விலைக்கு விற்பானாயின் அவன் மரித்தவுடன் பிரேத ஜென்மத்தை அடைவான். அது ஷோர் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். மேற்சொன்ன தர்மங்களை ஒருவன் செய்து பின்னர் ஒரு காலத்தில் அவனே அவற்றை விற்பானாகில், அவனுக்கே கஷ்டகாலம் வந்துச்சு, விற்பானாகில் அவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான். என்ன நல்ல காரியத்தை செஞ்சுட்டா அதை விட்டுறணும். அது நம்மளதே இல்லை, நம்மளை பகவான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி நம்ம மூலியமாக பண்ண வச்சுருக்காரு. அது இவ்வளோ பேர் மக்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக. நம்ம கஷ்டப்பட்டாலும் அதை திரும்பி நான் தானே அது பண்ணேன், அது எனக்கு கொடுத்துருங்க, நானே ஒரு வேலை சொத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் எப்படின்னு பண்ணால் அவனுக்கும் டைரக்ட் ப்ரமோஷன், பிரேத ஜென்மம் தான். பிறருக்கு உரிமையான பூமியை அபகரித்தவனும், எவ்வளோ பேர்லாம் போவாங்க பார்த்துங்க, நிறைய பேர் இருக்கா இல்லையா, நம்ம பார்த்துட்ருக்கோமே சுற்றி. கிராமத்தின் எல்லைகளையும் வயலின் எல்லைகளையும் பூங்காவின் எல்லைகளையும் ஆரண்யத்தின் எல்லைகளையும், ஆரண்யம்னா காடு, புரட்டி தன் நிலத்தோடு அந்த நிலத்தை சேர்த்து கொண்டவனும், குளத்தையோ கிணற்றையோ தூர்த்து அதன் நிலத்தை தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டவன், சண்டாளிடம் அடிபட்டு மரணமடைந்தவனும், மிருகங்களால் கடிபட்டு இறந்தவனும், இடி விழுந்து அதனால் மாண்டவனும், நெருப்பில் குதித்து மரித்தவனும், தீயிட்டு தன்னைத்தானே கொளுத்தி கொண்டவனும், மாடு முட்டி மாண்டவனும், கழுத்தில் சுருக்கிட்டு மாண்டவனும், விஷம் உட்கொண்டு உயிர் துறந்தவனும், ஆயுதத்தால் மாய்ந்தவனும், சம்ஸ்காரம் செய்ய தனது குலத்திலேயே ஒருவரும் இல்லாமல் இறந்தவனும், அனாத பத்திரமே இல்லை, இருந்தும் இல்லை இல்லாமலும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களெலாம் அந்த பிரேத ஜென்மத்தை அடையணும் அப்படின்னு சொல்கிறார். தேசாந்திரங்களில் ஒருவரும் அறியாதவாறு இறந்தவனும், திருடனால் மாய்ந்தவனும், ரிஷோசர்க்கம் செய்யாமல் மாண்டவனும். அது ரிஷோசர்க்கம் தான் முன்னாடிலாம் சொல்லியிருக்கார், அந்த ரிஷப தானத்தை கொடுக்குறது. தாய் தந்தையருக்கு சிராத்தம் செய்யாமலேயே இருந்து இறந்தவனும்,
பிரேத ஜென்மத்தை அடைவார்கள். உடன் கேட்டார் யாரெல்லாம் அடைவாங்கன்னு. அது ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு சுவாமி. இந்த லிஸ்ட்டில் நம்ம இல்லாமல் பார்த்துப்போம். என்ன சொல்கிறீங்க? அதுக்காக தான் கருட புராணம் படிக்கிறது. நம்ம எங்கே தானே இதில் சொல்கிறது மாதிரி நம்ம இருப்போமா. சரி, இது வரைக்கும் அப்படியே இருந்துட்டோம். பகவான்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டு சரணாகதி அடைஞ்சு இனிமையான நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நம்ம நற்கதியை அடைவோங்கிறதுக்கு தான் இந்த கருட புராணம் வாசிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. கேட்டு எல்லோரும் பயனடையும். இன்றைய பாகம் தொடர்புகிறது. பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.